श्रीवेङ्कटाद्रिलयः कमलाकामुकपुमान् अभङ्गुरविभूतिर्नस्तरङ्गयितुमङ्गलम् इदं कविभ्यः पूर्वेभ्यः नमो वाकं प्रशास्महे विन्देम देवतां वाचममृतामात्मनः कलाम्. மகாகவி காளிதாசனுடைய ரகுவம்சத்துல இந்துமதி சுயவரத்துக்கு பிறகு அஜமகாராஜனுடைய ராஜ்ய பரிபாலனத்தை நாம் பார்த்துட்டு இருக்கோம். கிரபமாக 7வது சர்க்கத்துல ரகுமகாராஜா தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய அஜமகாராஜனுக்கு ராஜ்ய பாரத்தை அர்ப்பித்தான். அதன் பிறகு அஜமகாராஜன் எவ்வாறாக விளங்கினான், எப்படி பிரகாசித்தான் என்கிற விஷயத்தை காளிதாசன் ரொம்ப அழகாக சாய்க்கிறார். நாம் 8வது சர்க்கத்துக்கு வரோம். 7வது சர்க்கத்துல இந்துமதியோட கல்யாணம்லாம் ஆயிடுத்து. அதன் பிறகு இந்துமதியும் ஒரே சமயத்துல இந்துமதியும் அதே மாதிரி ராஜ்யலட்சுமியும் அவன் பெற்றுக்கொண்டான் என்று 8வது சர்க்கத்துல முதல் ஸ்லோகத்துல காளிதாசன் சொல்றார். அததஸ்ய விவாக கௌதுகம் லலிதம் பிப்ரத ஏவ பார்த்திவா வசுதாமபி ஹஸ்தகாமினியும் அகரோன் இந்துமதியுமிவ அபராம் அப்படின்னு சொல்லி காளிதாசன் இந்துமதியை போல இருக்கக்கூடிய வசுதாம் பூமியையும் அதாவது அஜமகாராஜன் பெற்றுக்கொண்டான் என்று சொன்ன பிற்பாடு இவன் எப்படி இதை பரிபாலனம் பண்றான் அப்படின்னு பார்க்கும் பொழுது 5வது ஸ்லோகம் ரகுவம்சத்துல 8வது சர்க்கத்துல 5வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். ரகுமேவ நிவர்த்த யவ்வனம் தமமன்யம் த நரே நவேஸ்வரம் பிரஜாஹ சகிதஸ்ய ந கேவலாம் ஸ்ரீயம் பிரதிபேதே சகலான் குணான் அபி. ரகுமேவ நிவர்த்த யவ்வனம் தம் அமன்யந்த நவ ஈஸ்வரம் நவேஸ்வரம் பிரஜாஹ சஹி தஸ்ய ந கேவலாம் ஸ்ரீயம் பிரதிபேதே சகலான் குணான் அபி. பிரஜாஹ பிரஜைகள் ஜனங்கள், நவேஸ்வரம் நவசப்தத்துக்கு நூதனம் புதிய, ஈஸ்வர அப்படின்னா ராஜா, அந்த நவேஸ்வரன் அப்படின்னா புதிய அரசனாகிய தம் அந்த அஜனை நிவர்த்த யவ்வனம் அந்த அஜமகாராஜனை பார்க்கும் பொழுது அவளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ரகுமகாராஜனே வயசாயிடுச்சு ரகுமகாராஜாவுக்கு. ஆனா ரகுமகாராஜனே ஒரு யவ்வனம் திரும்பிய அதாவது மறுபடியும் இங்க அவனே பரிபாலனம் பண்றானா இந்த மாதிரி இருக்கான். நிவர்த்த யவ்வனம் யவ்வனம் திரும்பிய ரகுமேவ ரகுவாகவே எல்லாருமே அமன்யந்தன்னா அந்த மாதிரி நினைச்சார்களா நினைத்தனர். எதற்கு ஹி அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா சஹா தஸ்ய ஸ்ரீயம் அந்த அஜனானவன் தஸ்ய ரகுமகாராஜனுடைய ரகுவினுடைய ஸ்ரீயங்கேவலாம் ஸ்ரீஹியனா ராஜ்யலக்ஷ்மி ஸ்ரீயம் கேவலாம் அப்படின்னா ராஜ்யலக்ஷ்மியை மாத்திரம் ந பிரதிபேதே பிரதிபேதம் அப்படின்னா அடைந்தான். ராஜ்யலக்ஷ்மியை மாத்திரம் அவன் அடைவதில்லை, சகலான் குணானபி பிரதிபேதே ரகுவினிடத்துல எந்தெந்த குணங்கள் நல்ல குணங்கள் இருக்கின்றதோ எல்லா குணங்களையும் இவன் அடைந்திருந்தான் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். அயோத்தியாவாசிகள் அங்க இருக்க குடிமக்கள் எல்லாருமே பார்க்கிறாளாம். அஜமகாராஜனை பார்க்கும் பொழுது என்னப்பா இது ரகுமகாராஜாவே மறுபடியும் வந்துட்டானா அப்படின்னு தோணிதான். காரணம் என்னன்னா அந்த ரகுமகாராஜாவினுடைய அந்த ரூபம் அப்படியே அஜமகாராஜனிடத்துல இவாளுக்கு தெரியறதான். அப்படியே அதாவது உரிச்சு வச்சா போலன்னு சொல்றா, அந்த மாதிரி இருந்துதான். அதன் பிறகு இப்போ ரகுவானவன் தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய அஜனுக்கு ராஜ்யலட்சுமியை மாத்திரம் கொடுத்தான் அப்படின்னு நான் நினைக்கிறோம். அது அப்படி இல்லை. அவன் குணத்திலே ரகுமகாராஜாவின்
அவன்கிட்ட இருக்கிற எல்லா குணங்களையும் இவன் பெற்றுக்கொண்டான். ராஜ்யலட்சுமி ராஜ்யத்தை மட்டுமல்ல, அத்தோட கூட ராஜ்யத்தோட கூட அப்பாவினுடைய குணங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி காளிதாசன் ரொம்ப ஆச்சரியமாக சொல்றார். இதுதான் இருக்கணும். அதாவது சொத்து மொத்தம் பிள்ளை வாங்கிக்கிறது இல்ல, அப்பாவினுடைய நல்ல குணத்தையும் வாங்கிக்கணும். காவியம் அப்படின்னாலே இந்த மாதிரிதான் இருக்கும். அதாவது விவகாரத்தை கொடுக்கக்கூடியது காவியம். அந்த ரீதியில நாம் ஆத்துல ஒரு விஷயம் சொல்லுவா, ஒரு சண்டை வரும். சண்டை வரும்பொழுது அண்ணா தம்பி சண்டை வரும். சண்டை வரும்பொழுது சொத்து சண்டை தான். எனக்கு அந்த பிளாட் வேணும், அது இதெல்லாம் கேட்பா. ஆத்துல பெருமாளை யாரும் கேட்க மாட்டான். அது நீயே வச்சுக்கோ, என்னால் துவாரம் பண்ண முடியாது அப்படின்னு. நமக்கு சொத்தே சுவாமி தேசிகன் சொன்னா போல வஸ்து பைத்தாமகம் தனம். அந்த பெருமாளை பெரியவா ஆராய்த்த பெருமாளை நாம் ஆராதித்தால் நம்ம குடும்பம் க்ஷேமமா இருக்கும். இந்த சொத்து காட்டிலும் பல சொத்துக்கள் நாம் சம்பாதிக்கலாம். அப்பா கொடுக்குற அந்த ஒரு பிளாட்டு காட்டிலும் பெருமாள் திருவாரம் பண்ணா 10 மடங்கு நமக்கு பிளாட்ஸ் கிடைக்கும். அதனால அதெல்லாம் பெரியவா என்னன்னா பெரியவா சொம்பு, பெரியவா வச்சுட்ட புட்டிகள், இதெல்லாம் அப்படியே வச்சுட்டா நமக்கு நன்மைகள் ஏற்படும். நாம் லக்ஸரி லைஃப்ல இருக்கோம், அதெல்லாம் பழையசே நம்ம பார்த்து தப்படக்கூடாது. அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா இங்க ரகு மகாராஜன் இடத்திலிருந்து வெறும் அந்த ராஜ்யத்தை மாற்றம் இவன் பெறவில்லை, ராஜ்யத்தோட கூட அவன் குணங்களையும் பெற்றுக்கொண்டான், குணங்களையும் அடைந்திருந்தான் என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள். அதனால்தான் காளிதாசன் 5வது சர்க்கத்துல புத்திரம் லபஸ்வ ஆத்மகுணானுரூபம். நமக்கு வேண்டியது என்னன்னா சொத்து முக்கியம் இல்லை, பிள்ளையோ பொண்ணோ நல்ல சம்ஸ்காரத்தோட இருக்கிறாளா இல்லையா, அதே மாதிரி நல்ல படிப்பு இருக்கா இல்லையா, நம்ம சம்பிரதாயங்கள் அவளுக்கு நல்லா தெரியுமா இல்லையா, இதெல்லாம் தான் நாம் கொடுக்கக்கூடிய சொத்து. அதான் அவளுக்கு கொடுக்கக்கூடியது ஒரு பூமியோ ஒரு நகையோ இல்லை, நல்ல குணங்களை கொடுக்கணும், நல்ல சம்ஸ்காரத்தை கொடுக்கணும், நல்ல படிப்பு கொடுக்கணும், நல்ல விவகார ஞானத்தை கொடுக்கணும். இதுதான் அவளுக்கு நாம் சொத்து சேர்க்கறதாட்டம் வேற எதுவும் சொத்து சேர்க்கறது அல்ல. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால காளிதாசன் புத்திரம் லபஸ்வ ஆத்மகுணானு ரூபம் கூட அழகா சொல்ற. ஆத்ம குணங்களுக்கு அனுரூபமான புத்திரன் கிடைக்கணும், அந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணார் இல்லையா, அந்த விஷயத்தை இங்க ஞாபகப்படுத்துறார். ரகுமேவ நிவர்த்த யௌவனம் தமமன்யம் தனவேஸ்வரம் பிரஜாக சகிதஸ்ய ந கேவலாம் ஸ்ரீயம் பிரதிபேதே சகலான் குணானபி. அடுத்தபடியாக 6வது ஸ்லோகம். அதிகம் சுசுபே சுபம் யுனா ஜுதயேன த்வயமேவ சங்கதம் பதமிருத்தமஜேன பைத்ருகம் வினயேனாஸ்ய நவம் ச யௌவனம். அதிகம் சுசுபே சுபம் யுனா ஜுதயேன த்வயமேவ சங்கதம் பதம் ருத்தம் அஜேன பைத்ருகம் வினயேன அஸ்ய நவம் ச யௌவனம். இந்த காவியம் நமக்கு நல்லதையே சொல்லும். நாம் எப்படி வாழணும், நம்ம ஆத்துல இருக்கிற அவளோட எப்படி நாம் இருக்கணும், அவ நமக்கு என்ன கொடுப்பா, இதெல்லாம் தான் காவியம் நமக்கு சொல்றது. காளிதாசன் சொல்ற சுபம் யுனா. சுபம் யுனா அப்படின்னா நன்மை வாய்ந்த, த்விதயேன, த்விதயம்னா 2, அந்த த்விதயம்னா 2 பொருள்களுடன், சங்கதம் சேர்ந்த பொழுது துவயமேவ அதிகம் சுசுபே, 2 பொருள்கள் மிகவும் சுசுபே விளங்கின. அதாவது அஜமகாராஜன் அவனை பார்க்கும் பொழுது 2 பொருள்கள் நமக்கு தென்படுறது. அந்த 2 பொருள்களால அஜனானவன் சுசுபே ரொம்ப விளங்கினான் அப்படின்னு சொல்றார். அது என்ன அப்படின்னா அஜனுடன் அஜேன சங்கதம் பைத்ருகம். என்ன அப்படின்னா
அஜனோட சேர்ந்த சங்கதம்னா சேர்ந்த பைத்திருக்கம். பைத்திருக்கம்னா பிதுகு ஆகதம், அதாவது அப்பா கிட்டேந்து வந்த ஒரு பொருள், அது பைத்திருக்கம். அதான் சொல்லுவா, இது பைத்திருக்கம் தனம் அப்படின்னு சொல்லுவா. அப்படி தந்தையினுடைய ருத்தம் பதம், ருத்தம்னா ரொம்ப செவித்த, அதாவது சில பேர் அப்பா கடங்கார ஆக்கிட்டு போயிடுவா பசங்களை நல்லா. அதுக்கப்புறம் பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கடனை எல்லாம் அடைச்சி தன்னுடைய சொந்த சம்பாத்தியத்துல அடைச்சி அந்த மாதிரிலாம் இருக்கா. அப்பாக்கள் பல பேர் ஒண்ணுமே சொத்து சேர்க்காமையும் போயிடுவா. இங்க ரகுமகாராஜன் நல்ல சொத்தை சேர்த்து வச்ச. ருத்தம் அப்படின்னா செழித்த பதம், என்ன ராஜ்யலட்சுமியை கொடுத்துட்டார். ராஜ்யலட்சுமி அப்படின்னா அதுல எல்லாமே அடங்கி இருக்கின்றது. அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்று. மற்றொன்று அஸ்ய வினயேன சங்கதம் நவம் யவ்வனம். வினயம், லோகத்துல வினய குணம் இல்லைன்னா எங்கேயும் சோபிக்கவே முடியாது. எல்லா குணங்களும் இருக்கும், ஆனா வினய குணமானது அவனை எங்கேயோ தூக்கிட்டு போயிடும். பாண்டித்யம் நிர்வித்ய பால்யேன திஷ்டாசேத் அப்படின்னு சொல்றா உபனிஷத் சொல்றது. அந்த மாதிரி யாருக்கு பாண்டித்யம் இருக்கோ வித்யா வினயேன சோபதே. அதாவது வித்யை இருக்குன்னு சொல்லி சில பேர் என்ன பண்றா அப்படின்னா, அவ ரொம்ப கர்வமா அகங்காரத்தோட இருப்பா. இவன் என்ன, இவனோட நம்ம என்ன பேசுறது. பெரியவாள்லாம் அந்த மாதிரி இருக்கவே மாட்டான். அவ ரொம்ப வித்யா வினய சம்பன்னா அப்படின்னு சொல்லி, வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினி அப்படின்னு கீதையில கண்ண பெருமான் கூட சாதிக்கிறார். இந்த மாதிரி வினயம் என்ற குணத்துடன் சங்கதம் நவம் யவ்வனம், அதாவது ராஜ்யம் இருக்கின்றது, யவ்வனம் இருக்கின்றது. சின்ன வயசுலயே அவனுக்கு ராஜ்யம் கிடைச்சிருக்கு. சின்ன வயசுன்னா நல்ல யங்ஸ்டரா இருக்கு, யங் அண்ட் எனர்ஜெட்டிக் சொல்றான். அந்த மாதிரி இருக்கும் பொழுதே அவனுக்கு ரெண்டும் கிடைச்சு. அத்தோட கூட வினயமும் அவனுக்கு சேர்ந்து இருக்கின்றது அப்படின்னு சொல்லி, அதிகம் சுசுபே சுபம் யுனா துதயேன துவயமேவ சங்கதம் பதம் ருத்தம் அஜேன பைத்திருக்கம் வினயேனாஸ்ய நவம் ச யவ்வனம். லோகத்துல சில பொருள்கள் இருக்கும், அது தனித்தனியே இருக்கும் பொழுது அதை கொண்டாடுவோம். ஆனா எப்போ சேர்க்க, அந்த சேரும் பொழுது அந்த சேர்க்கையானது அந்த பொருளினுடைய குணத்தை கூட மாத்திடும். லோகத்துல சேர்க்கை நன்னா இருந்தா எல்லாம் நன்னா இருக்கும். அதனால்தான் ஒரு நல்ல வாக்கியம் இருக்கு, சத் சங்கத்தின் பேர். சத் சங்கதி கதையகிம் நகரோதி பும்சாம். நல்லவாரோட சேர்ந்தா நல்ல நடத்த, கெட்டவாரோட சேர்ந்தா கெட்ட நடத்தை தான் வரும். அந்த சேர்க்கையானது நன்னா இருக்கும். அதனால்தான் நம்ம பெரியவாள்லாம் பிராச்சீனத்துல பசங்களை நல்லவாரோட சேர்க்கறதுக்காக பாப்பாட்டும், நீ மாட்டுக்கு இஷ்டமா நீ ஊர் தெரிஞ்சுட்டுவான்னு சொல்லவே மாட்டான். அவரோட சேராத சேராத சேரான்னு சொல்லிட்டு தான் இருப்பான். கெட்டு போயிடு விடானே அப்படின்னு சொல்லுவான். அந்த மாதிரி இந்த காலத்துல பசங்க கேட்கறது இல்லை, நம்மளும் சொல்றது இல்லை வச்சுக்கோங்க. பசங்க அவ இஷ்டமா தான் இருப்பா, அவ எங்கேயோ இருப்பா, நம்ம எங்கேயோ இருப்போம். ஒரே ஆத்துல ஒரே ரூம்ல இருந்தாலும் அவ செல்போன் வச்சுட்டு அவ காத்து பார்த்துட்டு இருக்கும். இந்த சேர்க்கை எப்பேற்பட்ட அப்படின்னா அதுதான் எல்லாத்துக்குமே முதல் காரணம். அதனால சேரும் அஜனை அடைந்த பின் ராஜ்யம் அதாவது ராஜ்யத்தை ரகுமகாராஜன் கொடுத்துட்டான். அந்த ராஜ்யமானது அஜனோட சேர்ந்தது. அந்த அஜனானவன் இந்த ராஜ்யத்தை அடைந்த பின் எப்படி இருந்தான் அப்படின்னா, அந்த அந்த ராஜ்யமானது செழிப்புள்ள அந்த ராஜ்யமானது அஜமகாராஜனோட சேர்ந்ததால், அவனுடைய சேர்க்கையால் மேலும் ரொம்ப விளங்கினது, விளக்கம் பெற்றது. காரணம் என்ன அப்படின்னா, அவன் நற்குணமுடையவனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றேன். ஒரு விஷயம் பாருங்க, லோகத்துல நல்ல யவ்வனத்தோட இருக்கிறவா என்ன பண்ணுவா அப்படின்னா, ரொம்ப ஒரு அகங்காரத்தோட இருப்பா. வினயம் இருக்க. வினயம் எப்போ வரும்னா 60 வயசு மேல வரும். ஐயோ நான் அந்த காலத்துல அப்படியே ஆட்டி படைச்சேன், எல்லாரையும் அந்த மாதிரி
ஒரு மாதிரி பேசின அதெல்லாம் சொல்லுவா. வினயமானது முதல்ல இருந்தே இருக்கணும். ஆக யவ்வன பருவமும் வினயமும் வாஸ்தவமா சேர்ந்து இருக்காதான். யவ்வனம் இருந்தா வினயம் இருக்காது, வினயம் இருந்துச்சே யவ்வனம் இருக்கா. ஆனா அஜமகாராஜனத்துல ரெண்டுமே இருந்தது அப்படின்னு காளிதான் சொல்ற. வாலிபர்களானவர் வாலிபர்கள் அதாவது வினயமுடையவராக இருப்பது ரொம்ப அரிது, ரொம்ப ரேர் கொஸ்டின். ஆனால் அஜன் அந்த யவ்வனமுடையவனாய் இருந்தாலும் வினயத்துடன் இருந்தான் என்றது காளிதாசன் காண்பிக்கிறார். இதனால என்ன தெரியுதுன்னா, யார் இந்த யவ்வனத்தோட இருக்கிறாளோ, யவ்வன தசையில் இருக்கிறாளோ, யங்ஸ்டரா இருக்கிறாளோ, அவ வினயத்தோட இருங்கோ அப்படின்னு காண்பிக்கிறது இந்த ஸ்லோகம். அந்த ராஜ்யம் என்னங்கிறது, ராஜ்யம் அஜனை சேர்ந்ததும், அஜனுடைய யவ்வனம் அந்த வினய குணத்தை சேர்ந்ததும் அது இன்னும் ரொம்ப சோபையா இருந்ததுதான். இதனால என்ன தெரியுதுன்னா, ராஜ்யம் யவ்வனம் இது தனியா வச்சுடுங்க, அஜன் வினயம் இது தனியா வச்சுடுங்க. ராஜ்யம் யவ்வனம் என்ற இரண்டு பொருள்களும் அஜன் வினயம் என்ற இரண்டு பொருள்களுடன் சேர்ந்ததுனால ரொம்ப பிரகாசிச்சது, ரொம்ப சோபாயமானமாய் இருக்கின்றது. இவ்வளவு விஷயமானது பெரிய ராஜ்யமும் யவ்வன பருவமும் இருக்கும்போது அஜனை தவிர வேறு யாருமே இந்த மாதிரி எல்லாம் இருக்கவே மாட்டாளா? கர்வம் இருக்காத, அதாவது வினயம் இருக்கணும், யவ்வன தசையில வினயம் இருக்கணும். அது இல்லைன்னா அது சோபமா இருக்காதுன்னு சொல்ற. வினயம் சொல்றோமே, என்ன வினயம் அப்படின்னா, நம்ம அப்படியே தலை குனிஞ்சு இருக்கிறது வினயம் இல்லை. மனசுல இவாள்லாம் பெரியவா, இவாளுக்கு நம்ம அடங்கி இருக்கணும் என்ற ஒரு பாவம். வினயம் அப்படின்னா சில பேர் கூட மூடு போடுவா, அது வினயம் இல்லை. அதுக்கு அதிவினயம் தூர்த்த லட்சணம் அப்படின்றான் கவி. ரொம்ப வினயமா இருக்கிறவா நம்பவே கூட, அடியேன்னு சொல்லிட்டு காலில் இல்லை இது போயிடுவா. அந்த மாதிரி அது வினயமானது நமக்கு சில பேர் பார்த்தாலே தெரியும். அந்த மாதிரி வினயோகி இந்திரிய ஜெயா, வினயம்னாலே இந்திரிய ஜெயம். ஆத்மானம் பிரதமம் ராஜா வினயேன உபபாதையே, ராஜானவன் முதல்ல தன்னை வினயத்தோட அவன் எதுக்குமே இருக்கும் பொழுது பார்த்து கொள்ளணுமா. பராம்பினீதா சமுபேதி சேவியதாம் மஹீபதினாம் வினயோ விபூஷணம். ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் சொல்றார். மஹீபதிகள், அதாவது யார் ராஜாக்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வினயமானது ரொம்ப விபூஷணமா இருக்கணும். அது கூட எல்லா சமயத்திலும் இல்லை, சில சமயத்தான் சோபிக்கும். சத்ருக்கள் வந்தால்னா அப்ப வினயமா இருக்கக்கூடாது, தன்னுடைய அந்த பிரதாபத்தமம் காண்பிக்கணும் என்று சொல்லுகிறார்கள். இது இந்த ஸ்லோகம். அடுத்தபடியாக 7வது ஸ்லோகம். சதயம் புபுஜே மகாபுஜஹ சஹசோத்வேகமியம் பிரஜேதி அச்சிரோபனதாம் சமேதினி நவபாணிகிரஹணாம் வதூமிவ. சதயம் புபுஜே மகாபுஜஹ சஹசோத்வேகம் யம் பிரஜேதி அச்சிர உபனதாம் சமேதினி நவபாணிகிரஹணாம் வதூமிவ. ரொம்ப அழகான விஷயத்த சொல்ற. புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வர, புதுசா கல்யாணம் பண்ணிட்டு வர அந்த பெண்ணை எப்படி பார்த்து நாம் என்ன நினைக்கிறோம்? ஆத்துல வந்தா மாமியார் தனக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்னு நினைச்சுப்பா. அந்த மாட்டு பொண்ணு தனக்கு அடங்கி இருக்கணும்னு நினைச்சுப்பா. ஆனா அந்த மாமியார் மாமியாருக்கு அடங்கி இருந்திருக்க மாட்டான். ஆனா தம் மாட்டு பொண்ணு மாத்திரம் தனக்கு அடங்கி இருக்கணும்னா எப்படி நடக்கும் லோகத்துல? அவ அடங்கி ஒடுங்கி அந்த காலத்துல இருந்தான்னா அவளுக்கு இந்த மாதிரி நல்ல மாட்டு பொண்ணு வருவா, அடங்கி இருக்கக்கூடிய மாட்டு பொண்ணு வருவா. அதே சமயத்துல இந்த புருஷன் இருக்கானே, ஹராஸ்மெண்ட் பண்ணப்படும், பொம்நாட்டிகளை ஹராஸ்மெண்ட் பண்ணப்படும். அவளை எப்படி பார்த்துக்கணுமோ அவளை பார்த்துண்டா அவ அவ்வளவு சுசுரூஷை பண்ணும். தன்னுடைய பொண்டாட்டியோ நாம் சொல்றது கேட்கணும் அப்படின்லாம் பாவிக்க கூடாது. அவளும் தன்மையா பார்த்துக்கணும். அதுதான் இங்க காளிதாசன் சொல்ற. அடியேன் சொல்றது இல்லை, இதெல்லாம் காளிதாசன் சொல்ற.
நவ பாணிகிரகணாம் வதூமிவ. புத்தம் புது நவ பாணிகிரகம். அந்த விவாக சப்தமே போடல, பாணிகிரகம் தான் முக்கியம். கல்யாணத்துல தாலி கட்டின உடனே எல்லாரும் வந்து கை கொடுத்துருவா. முதல்ல இவா 2 பேரும் முதல்ல கை பிடிச்சிக்கணும், அதுக்கு முன்ன இவா கை கொடுத்துருவா. அதனால வாத்தியார்கள் ஸ்ட்ரிக்டா இருந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல பாணிகிரக மகோத்சவம் ஆனும். அதற்கு பிறகுதான் மீதி காரியங்கள் அதெல்லாம் பண்ணவர் விட்டுடுவா. அவ கை குலுக்கி இது பண்ண, வாஸ்தவமா கையே கொடுக்க கூடாது. அவ வந்து ரொம்ப ஒரு தீட்சையில இருக்கா. அந்த தீட்சையில இருக்கும் பொழுது, இந்த விரதத்துல இருக்கும் பொழுது கை கொடுக்கறதெல்லாம் கூடாது. நான் எல்லாரும் வந்து கை கொடுக்குறா, அது வந்து நம்மளால தடுக்க முடியாது. இது வந்து சப்ஜெக்ட் இல்லை நமக்கு. பவித்திரமா பண்ணக்கூடிய காரியம். அதுக்கப்புறம் தான் அக்னி காரியங்கள்லாம் இருக்கு, பாணிகிரணங்க, எவ்வளவு காரியங்கள் இருக்கு. அவ எல்லாரும் இங்கேருந்து வருவா, பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு வருவா, இது பண்றா அது பண்றா. அந்த மாதிரி எப்படியோ பஸ்ல வரா, ட்ரெயின்ல வரா, விழுப்பு தீட்டு எல்லாமே இருக்குவாங்க. அதனாலதான் பெரியவா வந்து கையே கொடுக்கறது இல்லை. யாருன்னா வந்தா கை கூப்பிண்டு அவ என்ன கொடுக்குறாளோ அதை வாங்கி வச்சுன்னு போயிட்டே இருக்கணும். சரி, இது இருக்கட்டும். இதுல காளிதாசன் அந்த புத்தம் புதுசா வந்த அந்த மணப்பெண்ணை எப்படி பார்த்து, அது ராஜ்யத்தை அந்த மாதிரி பார்த்துட்டான். அப்பதான் அந்யோன்ய தாம்பத்தியம் இருக்கும். அந்யோன்ய தாம்பத்தியம் தான் ரொம்ப முக்கியம். நமக்கு பணம் காசு இருந்தாலும் அவ 2 பேர் ஆண்டியா பொண்டாட்டி 2 பேரும் அந்யோன்யமா இருந்தாதான் வீடு சுபிக்ஷமா. மிச்சப்படி சண்டை போட்டு இருந்தா வீடு நன்னா இருக்குமா? இருக்கா? சண்டை எதுக்கு வருதுன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா ஹாப்பியா இருக்கலாம். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி வரும், எப்போ வரும் அப்படின்னா ஈகோ ப்ராப்ளம். ஈகோனால தான் வரும். நீ சொல்லி நான் என்ன கேட்கறேன். அதே சமயத்துல ஆண்டியாலும் அவ, அதாவது இந்த மாட்டு பொண்ணா இருக்கட்டும் இல்லைன்னா மணப்பெண்ணா இருக்கட்டும், அவளும் கொஞ்சம் அடங்கி இருந்தா அந்த புருஷனும் நல்லா பார்த்துப்பான். இருக்கட்டும். மகாபுஜகா, மகாபுஜன்னா அதாவது பெரிய அது புஜங்கட உடையவன் அப்படின்னா, மகாந்தௌ புஜௌ எஸ்ய சகா மகாபுஜகா, அவன் க்ஷத்ரியன். அதனால க்ஷத்ரியனா இருக்கிறபடியால மகாபுஜகா சகா, அந்த அஜனானவன். அச்சிரோபனதாம், அச்சிரேன உபனதாம். சம்ஸ்கிருதத்துல ஒரு அழகு அப்படின்னா, நம்ம வந்து இங்கிலீஷ்ல டிஸ்டன்ஸ் சொல்றோம். அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றது கிட்ட தூரம் அப்படின்னு சொல்றோம். சம்ஸ்கிருதத்துல என்ன சொல்றான்னா சிரம் அச்சிரம் போடுறான். அகாரத்தம் என்ன போட்டா நச்சிரம் அச்சிரம், கிட்ட சமீபம். அச்சிர உபனதாம், சமீபத்தில் கிடைந்துள்ள, அதாவது சமீபத்தில் கிடைத்துள்ள. மேதினி, மேதினா பூமி, மேதினி தேவி வசுந்தரா சியாத், வசுதா தேவி வாசவி அப்படின்னு சொல்ற சகசா, அந்த பலத்தை அவன் வந்து அப்போதே மேதினி பூமியை சகசா இயம் உத்வேகம் விரஜேத்து. ரொம்ப அந்த ராஜ்யம் கிடைச்சது. கிடைத்த பிற்பாடு நான் தான் இங்க ராஜா, நான் தான் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி ஆட்சி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரொம்ப மிருதுவாக பார்த்து கொள்ளணுமா. அதனால இவர் என்ன சொல்ற, சகசோத்வேகமியம் விரஜேதி. முதலையே தன்னுடைய பலத்தை காண்பிச்சு இயம் உத்வேகம் விரஜேதி இது, அது வந்து கஷ்டப்படக்கூடாது. வந்த உடனே எனக்கு ராஜ்யம் கிடைச்சிட்டு நான் வந்து போருக்கு போறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ரொம்ப ஸ்மூத்தா டீல் பண்ணணும். இந்த டீல் பண்ணாதான் அந்த ராஜ்யமும் அந்த ராஜ்யலட்சுமியும் நம்ம விஷயத்துல ரொம்ப ஒரு அன்போட இருப்பாளாம். ஆக பிரஜேத்து என்ற காரணத்தினால் நவபாணி கிரகணாம் வதூமிவ. நவபாணி கிரகணம் அதாவது புதிதாக மணந்த, வதூமிவ, வதூமிவனா வதுவன்னா பெண்ணை, அந்த பெண்ணை நடத்துவது போல, எப்படி பெண்ணை நடத்துவாடோ அந்த மாதிரி சதயம் புபுஜே, கருணையுடன் அனுபவி. ரொம்ப அழகாக ராஜ்யலட்சுமியை, வந்த ராஜ்யலட்சுமியை இந்த அஜமகாராஜன் நன்றாக அனுபவித்தான் அப்படின்னு சொல்ற. இதுல என்ன தாத்பரியம், ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். புதிதாக ஒருத்தர் கல்யாணம் ஆகுது,
கல்யாணம் ஆன உடனே புதிதாக மணந்து கொண்டு வீட்டிற்கு அவ அழைக்கிறா. அழைத்து வரப்பெற்ற பெண்ணை கணவன் அவளுக்கு வெறுப்பு வரா போல நடந்து கொள்ள, வெறுப்பு உண்டாகாத வகையில் அன்புடன் நடத்தணும். அதாவது வந்தவன் இப்படி வா, ஆய் ஊய் அப்படிதான் சொல்றேன். ரொம்ப அழகாக பார்த்துக்கணும். அன்புடன் நடத்துவது போல அஜன் தான் அரசனானதும் குடிமக்களை வருத்தாது அன்புடன் காத்து பூமியை அனுபவித்தான். யாருக்குமே எந்த விதமான கஷ்டத்தை கொடுக்காம அவன் காப்பாத்தினான். இன்னும் டீப்பா ஒரு விஷயம் சொல்றான். லப்த பிரசமனம் அப்படி ஒரு நீதி சாஸ்திரத்துல லப்த பிரசமனம் ஒரு நீதி உண்டு. லப்த பிரசமனம் அப்படின்னா எதை நாம் லப்தம் எதை பெற்றுக்கொண்டமோ அடைந்த பயனை தெரியும். அதாவது கிடைத்ததான ராஜ்யத்தை பாதுகாத்தல், இதுக்குதான் லப்த பிரசமனம் அப்படின்னு பேர். அது எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா ரக்ஷா பௌரஜனஸ், குடிமக்களை நன்றாக காப்பாற்ற வேண்டும். தேசம், நகரம், கிராமங்கள் இது எல்லாவற்றையும் ஜாகிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி வீரர்களை நம்ம கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. நமக்கு இருக்கிற படையானது ரொம்ப ஆச்சரியமான படை. பாகிஸ்தான் மேல என்னென்ன இது நடக்கிறது எல்லாருமே நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அந்த மாதிரி அதுவே எல்லாத்தையுமே ரெடியா வச்சுக்கணும். எப்பொழுது உபயோகிக்கணுமோ அப்பதான். நமக்கு எல்லா பலமும் இருக்கு அப்படின்னு சொல்லி உபயோகிக்க கூடாது, தகுந்த சமயத்துல உபயோகிக்கணும். அது மாதிரி இதெல்லாம் தான். அதனால அரசன் தான் பெற்ற அந்த அரசை நன்றாக நிலைநிறுத்துவதற்காக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல நவபாணி கிரகணம் வந்த பெண்ணை, மணப்பெண்ணை நன்றாக நாம் அழைத்து பார்த்துட்டோமானால் அது லைஃப் லாங் நன்னா இருக்கும். வந்த உடனேயே வெறுப்பு வரா போல நடந்துட்டோமானா அது அப்படியே பதிஞ்சிடும். இவா இப்படிதான் அப்படின்னு. இது எல்லா விஷயத்திலும் நாம் பார்த்துக்கணும். ஒருத்தர் டீல் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். அதாவது ஃபர்ஸ்ட் சைட் அப்படின்னு சொல்றா போல முதல்ல என்ன அபிப்பிராயம் ஏற்படுறதோ அந்த அபிப்பிராயம் தான் தொடங்கி பல வருஷம் இருக்கணும். அதனால ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்றா இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்கும்னா, அந்த மாட்டு பொண்ணு ஆத்துக்கு வந்த உடனே குற்றம் சொல்லாம ஐயோ மகாலட்சுமி வந்தா விளக்கேற்ற வந்தா அப்படின்னு சொல்லி அவளை நன்றாக பார்த்துட்டு அவளை நன்னா ஜாகிரதையா டீல் பண்ணிட்டே இருந்தா அவளே நமக்கு வசமாயிடும். அப்படி இல்லாம அங்க குற்றம் சொல்றது, இப்படியாவோ அங்க ஏதோ இல்லாத பொல்லாத வார்த்தைகள்லாம் சொல்றது, மனசை கஷ்டப்படுத்துறது அதுக்கப்புறம் மாமியார் மேல கௌரவம் வரும். எப்படி கௌரவம் வரும்? அதெல்லாம் வராது. அதெல்லாம் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும். ராஜ்யமும் அப்படிதான். காளிதாசன் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக 2 விஷயத்தை சொல்ற. அஜமகாராஜன் ராஜ்யலட்சுமியை பெற்றுக்கொண்டு ரொம்ப கௌரவமாக பார்த்துட்டு எல்லோருக்கும் ஒரு சந்தோஷம் வரும் போல பார்த்தான். இது எப்படின்னா நவபாணி கிரகணம் வதுமிவ, ஆத்துக்கு வந்த அந்த பெண்ணை நாம் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரி நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய. அடுத்தபடியாக அதனால அந்யோன்ய தாம்பத்திய சித்தி எப்படி ஏற்படும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம எப்படி இருக்கணும், இது எல்லாத்தையும் இங்க சொல்றேன். அடுத்தபடியாக 8வது ஸ்லோகத்துல அகமேவ மதோ மஹீபதே திதி சர்வஹ பிரகிருதிஷ்வசிந்தயத் உததேரிவ நிம்னகாசதே ஸ்வபவன்னாஸ்ஸ விமானனா க்வசித். அகமேவ மதஹ மஹீபதேஹ இதி சர்வஹ பிரகிருதிஷு அசிந்தயத் உததேரிவ நிம்னகாசதேஷு அபவன் அஸ்ய விமானனா க்வசித். ஒரு விஷயம் என்னன்னா, ஒருத்தர் எல்லார்கிட்டயும் சகஜமா இருக்கு, பார்ஷாலிட்டி இல்லாம இருக்கு, பட்சபாதம் இல்லாம இருக்கு.
அப்படி இருக்கும் பொழுது எல்லாருக்கும் என்ன தோணும்னா, நான் தான் அவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் தான் அவனுக்கு ரொம்ப வேண்டியவன், நான் தான் அவனுக்கு ரொம்ப வேண்டியவன் அப்படின்னு நினைப்பாள். அவளுக்கு வாழ் அந்த மாதிரி அஜமகாராஜன் பீரியட்ல பிரஜைகள் எல்லாமே எல்லோருமே நான் ரொம்ப வேண்டியவன் அஜமகாராஜ், என்ன கண்டா ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு பாவனை வந்துச்சு. அப்படின்னா யாராவது எங்கேயாவது ஒரு என்ன பிரதிபந்தகத்தை ஏற்படுத்துவானா? ஏற்படுத்தவே மாட்டான். அதுபோல பிரகிருதிஷு சர்வஹா, பிரகிருதிஷு ஜனங்கள்ல எல்லோரும் அகமேவ நானே மஹீபதே மதஹ, மஹீபதினா ராஜாவுக்கு நான் தான் ரொம்ப பிரியமானவன் அப்படின்னு நினைச்சிட்டான். இது அச்சிந்தையத்து அதான் நினைச்சா அப்படின்னா பாருங்க, அவ அந்த அஜமகாராஜனுக்கு எந்த விதமான கெடுதலையும் அவ ஏற்படுத்த மாட்டான். நான் ரொம்ப பிரியமானவன் அப்படின்னா யாராவது எந்த வித கெட்ட கெடுதல் ஏற்படுத்துவானா? ஏற்படுத்த மாட்டான். இது எப்படி இருக்கு அப்படின்ற காளிதாசன் கிட்ட பியூட்டி என்ன தெரியுமோ இல்லையோ, உபமானம். உததேரிவ நிம்னகாசதேஷு, உததிஹி அப்படின்னா சமுத்திரம். சமுத்திரம் இருக்கின்றதே நதீனாம் சாகரோகதி, நதீனாம் சாகரோகதி அப்படின்னா பெரிய நதிகளும் இருக்கும், குட்டி நதிகளும் இருக்கும், இந்த மாதிரி பல நதிகள்லாம் இருக்கு. அது எல்லாமே சமுத்திரத்தை அடையுது. அந்த மாதிரி அஜமகாராஜனிடத்துல பிராமணர்கள், கத்திரியர்கள், வைசியர்கள், சூத்ரர்கள், அதே மாதிரி ஒண்ணுமே இல்லாதவர்கள் எல்லாம் எல்லாருமே அடங்கி போயிட்டார். அதாவது நல்ல ஜமீன்தாரா இருக்கக்கூடியவன் அவன் பார்த்து நான் தான் அஜமகாராஜன் ரொம்ப வேண்டியவன் வச்சுறான். எவனோ தச்சான் அவன் கூட நான் தான் ரொம்ப வேண்டியன், அந்த மாதிரி பரிபாலனம் பண்றார் அப்படின்னு சொல்லி மஹீபதே அச்சிந்தே உததேஹே, அந்த சமுத்திரத்திற்கு நிம்னகாசதேஷு இவ, நிம்னகாஹா அப்படின்னா ஆச்சரியமான விஷயம். நிம்ன சப்தத்துக்கு கீழே, காஹன கச்சன், நிம்னே கச்சந்தி, இது நிம்னகாஹா அப்படின்னா நதிகளுக்கு பேர். நிம்னகா சதேஷு இவ, நூற்றுக்கணக்கான நதிகளிடத்தும் பக்ஷபாதம் இல்லாம கொச்சித்து விமானனா, விமானனா அவமானம், மானனம் அப்படின்னா மதிப்பு, மானம் அப்படின்னு சொல்றோம், அவமானம் சொல்றோம். எனக்கு மானம் இருக்கு அப்படின்னா எனக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு. அந்த மாதிரி விமானனா அப்படின்னா அவமதிப்பு. அது அஸ்ய நாபவத்து, யாருமே அஜமகாராஜன் என்னை மட்டப்படுத்தி பேசினான் அப்படின்னு சொல்லுது இல்லையா, என்ன அவமானப்படுத்தினான் யாருமே சொல்றது, எல்லோருமே சமானமாக பார்த்துட்டான் அப்படின்னு சொல்றதுல தாத்பரியம் இங்க. அகமேவ மதோ மஹீபதேஹே இதி சர்வஹா பிரகிருதிஷு அசிந்தயத் உததேரிவ நிம்னகாசதேஷு அபவன் அஸ்ய விமானனா க்வசித். நாம் உலகத்துல பார்க்கிறோம், நமக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவகிட்ட தான் பேசுவோம், பிடிக்காதவாழ்னு பார்க்காம போயிடும். சில பேர் இருப்பா எல்லாரோடையும் பேசணும், அது குணம். அவ நமக்கு சத்ருவா இருந்தாலும் அவ கிட்ட போய் நம்ம பாத்துக்கு வந்துட்டான்னா சௌக்கியமா அப்படின்னு கேட்கறது தான். நான் என்ன கேட்கறது, அவன் என்ன இதுக்கு முன்ன இந்த மாதிரி என்ன அவமானப்படுத்தினான், அவனோட நான் என்ன பேசுறது அப்படிலாம் நினைக்கவே கூடாது. குணம் இதான், எல்லோரையும் சமானமாக பார்த்து எல்லாரிடத்திலையும் நாம் நன்றாக பழகுவது. காவியம் இதான் அவன் சொல்லிக் கொடுக்கும். நீ பக்ஷபாதத்தோட இருக்காத, பார்ஷாலிட்டி கூடாது, எல்லாரோடையும் பேசிட்டே போ. வச்சனே கா தரித்திரதா அப்படின்றான். வாக்குல உனக்கு என்னையா தாரித்திரம் இருக்கு, பேசுறதுல உனக்கு என்னையா கஷ்டம், பேசிட்டு போ, ரொம்ப சந்தோஷப்படுவா, சௌக்கியமா அப்படின்னு கேட்டு அவர் இப்படியே இருந்துட்டே இருப்பார். ரொம்ப ஈகோயிஸ்ட் பேரோ, ஏதோ கல்யாணத்துக்கு கூப்பிடுறோம், ஆத்திரையே அண்ணா தம்பிகள் சண்டை கிண்டை எல்லாருக்கும் இல்லையா கூப்பிடுறோம், நம்ம என்னமோ அப்படியே ஒதுங்கி இருக்கிறா போல இருக்கும். அவகிட்ட போய் சௌக்கியமா அப்படின்னா ஐயோ நான் பண்ணதான் தப்பு போல் இருக்கு, நான் முதல்ல நான் விசாரிக்காம போயிட்டுமே, அப்படியே அவாடே அங்க ஒரு மாதிரி ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராப்போம். அதனால லோகத்துல இருக்கிற நம்ம எவ்வளவு வருஷம் இங்க வாழறமோ தெரியாது, அவ்வளோ வருஷமும் எல்லாரோடையும் நம்ம சகஜமா பழகிட்டு போயிட்டா ஹாப்பியா இருக்கும். ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றச்சாட்டு வச்சுட்டு அவனை பார்த்தா இவனுக்கு பிடிக்காது, இவனை பார்த்தா அவனை பிடிக்காது, அதையே யோசனை பண்ணா நல்லது யோசனையே வரும்.
அதனால பெருமாளவரை என்ன கொடுக்குறாளோ கொடுத்துட்டு போட்டோம். நமக்கு பெருமாள் இதான் கொடுத்துருக்கா, இதை நம்ம பார்க்கிறோம், இது போறோம் அப்படின்ற எண்ணத்துல இருக்கணுமா? சரி, இங்க அஜமகாராஜனிடத்துல பிரஜைகள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தா அவன் நமக்கு ரொம்ப வேண்டியவன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலும் இது இந்த ஸ்லோகம் முடியுது. அடுத்தபடியாக 9வது ஸ்லோகத்துல எதுக்கு எல்லா ஸ்லோகமும் கிரமமா சொல்றேன் அப்படின்னா, ஒரு நீதி இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. இந்த லோகத்துல நாம் எப்படி வாழணும் அப்படின்னு காவியம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஏதோ கதை இல்லை, இது அஜமகாராஜன் கதை இல்லை. அந்த அஜமகாராஜனிடத்துல இருக்கக்கூடிய குணங்கள், அவருடைய அந்த சுபாவமும் நமக்கும் வந்தா நாமும் நன்றாக வாழலாம். அதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லிட்டு வரோம். இதுல நகரோரச்ச பூயசா மிருதுஹு பவமானஹ பிருத்திவீருஹானிவ ச புரஸ்கிருத மத்தியமக்ரமோ நமயாமாஸ நிருபான் அனுத்தரன். நகரஹ ந ச பூயசா மிருதுஹு பவமானஹ பிருத்திவீருஹான் இவ சஹ புரஸ்கிருத மத்தியமக்ரமஹ நமயாமாஸ நிருபான் அனுத்தரன். எப்படி நாம் பழகணும்? உலகத்துல ரொம்ப தயங்கி ரொம்ப விதயத்தோட இருந்தா தலையில மிளகா அரைச்சிடுவா அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம காரியம் செஞ்சுட்டே இருக்கணும், 24 காரியம் செய்யணும். ஐயோ ரொம்ப நன்னா செய்வான் ரொம்ப நன்னா செய்வான் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கே மறுபடியும் காரியத்தை கொடுத்துட்டே இருக்கும். சில பேர் காரியமே செய்ய மாட்டான், ஹாயா இருக்கும். அவளுக்கு என்ன பண்றது அப்படின்னா அவளுக்கு காரியம் கொடுக்கவே மாட்டான். அவன் பண்ணாலும் கொடுத்தாலும் செய்ய மாட்டான். எப்படி இருக்கணும்? அத மீடியம், ரொம்ப வணங்கியும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஓங்கியும் இருக்கக்கூடாது, மீடியத்துல இருக்கு. அதுதான் அஜமகாராஜன் கடைபிடித்தான் அப்படின்னு சொல்லி சொல்ற. சகா அந்த அரசனானவன் பூயசா கரகன, பூயசான்னா ரொம்ப அதிகமாக, கரகா அப்படின்னா கடுமை உள்ள கঠিனமான ஹிருதயம், அந்த மாதிரி இல்லையா? பூயசா கரகா ந இல்ல, பூயசா சொல்றதுக்கு மிக அதிகமா. இந்த பூயசான்றது ரெண்டுத்துலயும் அன்வைக்கும். கரஹா ந, பூயசா கரஹா ந, பூயசா மிருதுகு ந. ரெண்டு நகாரம் இருக்கு. ஒரு நகாரமானது கரஹான்றதுல அன்வைக்கும், இன்னொரு நகாரமானது மிருதுகு என்று அந்த பதத்துல அன்வைக்கும். பூயசான்றது ரெண்டுத்திலுமே அன்வைக்கும். ரொம்ப கடினமானவனும் இல்லை, ரொம்ப மிருதுகு மென்மையான குணமுடையவனாகவும் இல்லை. என்ன அர்த்தம்? ரொம்ப கடுமையும் இல்லை, ரொம்ப அது மென்மையான ஒரு ஸ்மூத்தாவும் இல்லை, இதுவாகவும் இல்லை. புரஸ்கிருத மத்தியம கிரமஹா, இது ரெண்டையுமே விட்டுட்டு அதான் கை கொள்ளப்பட்ட நடுவழியை. நடுவழி அப்படின்னா சில பேர் மத்திய மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆபீசர் இருப்பான், இந்த ஆபீசர் என்ன பண்ணுமா, ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லிட்டே இருப்பான். அது பார்த்த உடனே அப்படியா நான் இமீடியட்டா சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சில பேர் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். இவன் பட்சத்தையும் கேட்கணும், அவன் பட்சத்தையும் கேட்டுட்டு நடுவா இருந்துட்டு நம்ம ஒரு நியாயத்தை. அந்த மாதிரி இந்த அஜமகாராஜன் ரொம்ப கடுமையான ஒரு குணமும் இல்லாதவனா, ரொம்ப மிருதுவான ஒரு குணம் இருக்கே அதுவும் இல்லாத மத்தியம கிரமஹா, புரஸ்கிருத மத்தியம கிரமஹா, நடுவழியில இருந்துட்டு அவன் அது காளிதாசன் சொல்ற, பவமானஹா பிருத்திவீருஹானிவ, பிருத்திவியாம் ரோஹந்தேதி பிருத்திவீருஹா. மரங்கள் சிம்பிள், பிருத்திவியாம் ரோஹந்தேதி பிருத்திவீருஹா. பவமானஹா பிருத்திவீருஹானிவ. பவமானஹா அப்படின்னா காற்று. காத்து என்ன பண்றது தெரியுமா? அது தன்னுடைய பலத்தை காண்பிக்கலாம். அது தன்னுடைய பலத்தை காண்பிச்சா என்ன ஆகும்னா லோகத்துல இருக்கிற மரங்கள்லாம் கொஞ்சம்
எங்கேருந்து நமக்கு பூ கிடைக்கும், எங்கேருந்து இலை கிடைக்கும், எங்கேருந்து பழம் கிடைக்கும், நமக்கு ஒன்றும் கிடைக்கும். எப்படி காத்தானது மிடிலா ரொம்ப தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பிக்காம ரொம்ப கீழே போகாம மத்தியமமா இருக்கிறதோ, மத்தியமமா இருந்து கொண்டு இந்த விருட்சங்களை காப்பாத்துறதோ, அந்த மாதிரி அஜமகாராஜன் மத்தியமமா இருந்து கொண்டு இந்த ராஜ்யத்தை பரிபாலனம். பிருத்திவீருஹானிவ, பிருத்திவிரா மரங்களை, அதாவது மரங்களை வளைப்பது போல அந்த அரசர்களை அனுத்தரன்னு நமையாமாச. காத்து என்ன பண்ண சமயம் அது அப்படியே மரத்தை அப்படியே வளைக்கிறா போல பண்ணும், சிம்பிளா பண்ணும். ரொம்ப பண்ண கீழே விழுந்துடும். அந்த மாதிரி இந்த அஜமகாராஜன் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் கூட எல்லாருமே அந்த சத்ரு ராஜாக்கள்லாம் இருப்பா, அவ எல்லாருமே கூட அரசர்களை அனுத்தரன்னா வந்த உடனே அவனை பதவியிலேருந்து நீக்கிறது, அந்த மாதிரி நீக்காம நமயாமாசனா வணங்க செய்தான். அவளே இவனிடத்துல அப்படியே நமஸ்காரம் பண்ணி அடியேன் அப்படின்னு சொல்ற போல இருந்தான். அவளை நீக்கிட்டா அவ்வளவுதான். அப்படி இல்லாம அவளே இங்க இவன் கிட்ட வணங்குறா போல பண்ணலாம். ஆக அதிக வேகமாகவும் மிக மந்தமாகவும் இல்லாத காற்று எப்படி அந்த மரங்களையானது கீழே வீழ்த்தாமல் அவர்களை வளையச் செய்யும், அந்த மாதிரி அஜமகாராஜன் அவன் கடுமையாக அதை நடந்து கொண்டு அந்த அரசர்களை பதவியிலிருந்து நீக்கவும் இல்லை. அது மட்டுமல்ல, மிக கருணை காட்டி அவ்வரசர் தன்னை மீறும்படி செய்யவும் பண்ண. ரொம்ப கருணை காட்டான்னா அவன் எங்கேயோ போயிடும் இல்ல, அவர்களுக்கு தன்னிடம் பயமும் மரியாதையும் இருக்கும்படி கடுமை மென்மை என்ற இரண்டிற்கும் இடையிலுள்ள ஒரு முறையை பற்றி நடந்து வந்தான் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துடைய தாற்பயம். இப்படிதான் நாம் இருக்கணும். காவியம் என்ன சொல்றது, நம்ம இப்படி இருந்தாதான் லோகம் நம்மள மதிக்கும். நீ ரொம்ப தாழ்த்தியும் போகக்கூடாது, ரொம்ப இதுவாக போகக்கூடாது, மத்திய மார்க்கத்தை ஆசிரியம் பண்ணிட்டா நமக்கு நல்லது நடக்கும்ன்றது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக ஒரு நல்ல நீதியை காளிதாசன் காண்பிச்சார். அடுத்தபடியாக 10வது ஸ்லோகத்துல அகவீக்ஷ ரகு பிரதிஷ்டிதம் பிரகிருதிஸ்வாத்மஜமாத்மவத்தயா வினயேஷு விஷய விநாச தர்மசு திரிதிவஸ்தேஷ்வபி நிஸ்பிருஹோ பவத். அத வீக்ஷ்ய ரகுः பிரதிஷ்டிதம் பிரகிருதிஷு ஆத்மஜமாத்மவத்தயா விஷயேஷு விநாச தர்மசு திரிதிவஸ்தேஷ்வபி நிஸ்பிருஹः அபூத். இவருடைய குணங்கள்லாம் சொன்னார் காளிதாசன். இவன் எப்படி எல்லாரிடத்துலயும் நடக்கிறான் அப்படின்லாம் சொல்றார். பிறகு ரகு மகாராஜ் என்ன பண்ணார், தன்னுடைய புத்திரனா இருக்கக்கூடிய அவனை ஆத்மவத்தையா பிரகிருதிஷு பிரதிஷ்டிதம் வீக்ஷ்ய. இதுதான் பியூட்டி. அப்பாவுக்கு என்னைக்குமே அந்த பிள்ளை எப்படி இருக்கான்னு பார்த்துட்டே, பிள்ளை எப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ற, பிரஜைகள்லாம் எப்படி இருக்கா இவங்கிட்ட. இவனுக்கு சின்ன வயசுல ராஜ்யத்தை கொடுத்துட்டோம். இந்த ராஜ்யத்தை கொடுத்துக்கிற அவன் ரொம்ப ஆடுறானா, ஐயோ ரொம்ப ஆடினா இப்போது நான் காப்பாத்திட்டு அந்த இதெல்லாம் போயிடுமா, அந்த குட்வில் அப்படின்னு சொல்றோம், அந்த குட்வில் எல்லாம் போயிடுமா, ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்ட கம்பெனி கொடுக்குறான். அப்பா கம்பெனி பிள்ளை கொடுத்தான்னா அவன் ஜல்சா பண்ணிக்கிறான். அவன் ரொம்ப அப்பா கஷ்டப்பட்டு 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 சேர்த்து வைத்து அந்த கம்பெனிய பிள்ளை கொடுத்தான்னா அவன் என்ன பண்றான், அவன் சின்ன வயசு எவ்வனம் யங்ஸ்டரா இருக்கான், அவனுக்கு இதை பத்தி தெரியாது. கஷ்டம் அப்பா கஷ்டம் யாரு பசங்களுக்கு எதுக்குமே தெரியும். அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தார் அப்படின்னு பசங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி இந்த ரகு மகாராஜன் பார்க்கிறார் அஜமகாராஜன் எப்படி பரிபாலனம் பண்றான், ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவன் ஆத்மஜன் ஆத்மவத்தையா பிரகடிஷ், தான் எப்படி பிரஜைகளிடத்துல நடந்தமோ அந்த மாதிரி அவன் நடக்கிறானா இல்லையா, பிரதிஷ்டித நிலபெற்றவனாக வீக்ஷிய அப்படி அறிந்து
விநாச தர்மசு திரிதிவஸ்தேஷு விஷயேஷு நிஸ்பிருஹா அபவத். அவ்வளவு ஆச்சரியமா கவி சொல்ற. விநாச தர்மசு, விநாச தர்மம்னா அழியை இயல்பாக உடைய. எது அழியை இயல்பாக உடையதுன்னா ஸ்வர்க்கம். ஸ்வர்கேபி பாத்தபீதஸ்ய க்ஷேஷ்ணோ நாஸ்தி நிஷ்கிருதின்னு சொல்றா போல. திரிதிவஸ்தேஷு, திரிதிவஸ்தம் அப்படின்னா யார் ஸ்வர்க்கத்தில் உள்ள விஷயேஷு அப்படி அந்த பொருள்களிலும் நிஸ்பிருஹா பவது, எந்த விதமான ஸ்பிருகை இல்லாம இருந்துட்டான். என்ன தாத்பரியம் அப்படின்னா, அரசனுடைய முதல் கடமை என்ன அப்படின்னா, தன்னுடைய குடிகள் சிறந்த ஆட்சியை பெற்று சுகமாக இருக்கிறாரா இல்லையா இப்படின்னு பார்ப்பாது முதல் கடமை. ரகு மன உறுதியுள்ள அந்த அஜனது ஆட்சியில் குடிகள் சுகமாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தார். ரொம்ப சந்தோஷம். லோகத்துல எல்லாருக்குமே சொர்க்கத்துக்கு போகணும் ஆசை இருக்கும். இவனுக்கு சொர்க்கத்திலோட ஆசை போயிட்டான். ஏன்னா சுவாமி தேசிகன் சொல்றா போல, பெருமாளை பார்த்துட்டே இருந்தா, பெருமாளை அனுபவிச்சுட்டே இருந்தா வைகுண்ட வாசேபி நமே பிலாஷம். வைகுண்டத்துல நமக்கு நத்திங், எனக்கு ஒரு இஷ்டமே இல்லை. அது மாதிரி அர்ச்சாவதாரத்தை பார்த்துட்டு இருந்தா போறோம் அப்படின்னு. அந்த மாதிரி இங்க ரகுமகாராஜா இந்த பிரஜைகள் தன்னுடைய பிள்ளையா இருக்கக்கூடிய அஜனுடைய ஆட்சியில ரொம்ப சுகமா இருக்கிறாள் அப்படின்னு பார்த்த உடனே டோன்ட் கேர் ஆஃப் சொர்க்கம், அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருந்தாராம். அதாவது ஸ்வர்க்க சுகத்து காட்டிலுமே அவன் அதிகம் விரும்பியது என்ன அப்படின்னா ஜனங்களுடைய நலம். பிரஜைகள் அந்த க்ஷேமத்துடன் இருப்பதை இவன் ரகுமகாராஜன் கண்டபொழுது, இந்த சொர்க்கத்துல என்னப்பா இருக்கு, சொர்க்கத்துல ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு புண்ணியம் பண்றோமோ அவ்வளவு சொர்க்கத்துல இருக்கிறான். புண்ணியத்துக்கு அப்புறம் புண்ணியம் போயிடுச்சோன்னா அங்க தள்ளி விட்டுருவான். நம்ம அது கூட வேணாம், இங்கேயே நான் இருக்கிறேன் என்பதாக ரகுமகாராஜா ரொம்ப சந்தோஷத்தோட ஸ்வர்க்கத்தை கூட அவன் மதிக்காம அது திணீகாரம் பண்ணி தன்னுடைய பிள்ளைகளுடைய ஆட்சி ரொம்ப நன்னா இருக்கு அது பார்த்துட்டே இருந்தா. இப்படி இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதபீக்ஷரபு பிரதிஷ்டிதம் பிரகிருதிஷாத்மஜமாத்மவத்தயா விஷயேஷு விநாச தர்மசு திரிதிவஸ்தேஷ்வபி நிஸ்பிருஹா அபவது குணவத்சுதரோபிதஸ்ரீயः பரிணாமே ஹி திலீபவம்சஜாः பதவீன் தருவல்கவாசசாம் பிரயதாः சம்யமினாம் பிரபேதிரே. குணவத் ஸ்துத ரோபிதஸ்ரீயः திலீப வம்சஜாः, திலீபருடைய வம்சர்கள். வம்சஜாகன வம்சே ஜாதாக வம்சஜா, திலீப வம்சத்தில் பிறந்தோர். பரிணாமே, பரிணாமம் அப்படின்னா முதிர்ந்த வயதுக்கு பரிணாமம். ஒரு வாக்கியம் கூட இருக்கு. பரிணாமே முதிர்ந்த பருவத்தில் குணவத் சுதரோபித ஸ்ரீயா, நல்ல குணவானாயிருக்கக்கூடிய பிள்ளையினிடம் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டான். ஒப்புவிக்கப்பட்ட ராஜ்யத்தை உடையவர்களாகவும் திலீப வம்சர்கள். கிரமமா அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. ஐயோ நம்ம பிள்ளை ரொம்ப நல்லவன், அவன் கூட நம்மளை போல பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு அவளோட சந்தோஷம். அதனால குணவத் சுதன், லோகத்துல குணவான சுதன் கிடைக்க மாட்டான். கிடைச்சவர்கள் பாக்கியசாலிகள் இல்லையா. குணவத் சுத ரோபித ஸ்ரீயா, ரோபித்தம்னா அவர்கள் கொடுக்கப்பட்ட ஸ்ரீஹின ராஜ்யலட்சுமி. பிரயதாகா, பிரயதாக அப்படின்னு சப்தத்துக்கு கவி என்ன பண்றாருன்னா இந்திரிய நிகிரகம் உடையவர்கள், புலனடக்க அந்த புலன் அடக்கம் உள்ளவர்கள் அவ இருந்து கொண்டு தருவல்க வாசசா, தருவன்னா மரத்துக்கு பேர், வல்கம் அப்படின்னு சப்தத்துக்கு வஸ்திரத்துக்கு பேர். வல்கம்னா அதுக்கு சர்மம், வாசகா அப்படின்னா அதனுடைய வஸ்திரம். அதாவது இது மரம் இருக்கே, அந்த மர உரிகள், அது பார்த்தா நமது மர உரிகளை ஆடைகளாக உடைய சம்யமினாம் பதவியும் பிரபேதரே. சம்யமினாக நம முனிவர்கள்,
முனிவர்களின் பதவி வழியை இவர்கள் அடைந்தனர் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல திலீப வம்சஜர்கள் ஆனந்தமா இருக்கா. ஏன்னா நல்ல பிள்ளைகளிடத்துல நாம் பரிபாலித்த ராஜ்யத்தை நாம் கொடுத்துள்ளோம், அவன் நன்றாக பரிபாலித்துக் கொண்டு வருகிறான் அப்படின்னு சொல்லி. அதாவது இவ என்ன சொல்ற, முதல்ல காளிதாசன் என்ன சொல்ற, சைஷவேபியஸ்த வித்யானாம் யவ்வனே விஷயேஷினாம் வார்த்தகே முனிவருத்தீனாம் யோகேனாம் தே தனுச்சிதாம் சொல்றாதியா. வார்த்தகே முனிவருத்தீனாம், அந்த விருத்தாப்பியம் வரும் பொழுது முனிவர்கள் எப்படி இந்திரியங்களை அடக்கி கொண்டு ஏதோ எது கிடைச்சதோ சாப்பிட்டுட்டு போறாளோ அந்த மாதிரி வாழ இருந்தாலும் சம்யமினாம் பதவியும் பிரபேதரே, முனிவர்களுடைய வழியை இவர்கள் பிரபேதரே அடைந்தனர். அதனால் இந்த ரகு இங்கேருந்து கிளம்பணும் பார்க்கிறார். அவர் எதுக்கு பார்க்கறன்னா, இதுமே பிள்ளை நன்னா பரிபாலனம் பண்றான், ஓகே டன், நாம இங்கே கிளம்பிடலாம், நமக்கு இனிமே வனவாசம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கிளம்புறா போல இங்க சொல்ற. இதனால என்ன தெரியுது அப்படின்னா, நாம் நல்ல இடத்துல நம்ம பிள்ளைகளை வளர்க்கணும். பிள்ளைகளை வளர்ப்பதுன்றது அது ஒரு தனி கடை. நம்மளுடைய சொத்தெல்லாம் இருப்பார், அது கூட கரெக்டா நல்ல பிள்ளைகள் இடத்துலாம் கொடுக்கணுமா. யார் ஒரு மாதிரி விலாசமா இருக்கணும் அவனுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரே பிள்ளையா இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி காளிதாசன் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக திலீப வம்சர்கள் அஜமகாராஜனுடைய பரிபாலனத்தை பார்த்து மிக சந்தோஷப்படுத்த, ரொம்ப சந்தோஷத்தோட இனிமே நம்ம காரியம் முடிஞ்சிட்டு நாம் வார்த்தக்கியத்துல என்ன பண்ணணுமோ முனிவர்த்தியை ஆசிரியம் பண்ணணும், அந்த முனிவர்த்தியை நாமும் ஆசிரிக்கலாம். உண்மையாக நாம் கூட அப்படிதான் இருக்கணும். பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிட்டோம், அவளுக்கு பொறுப்பு கொடுத்துட்டோ, இனிமே பொறுப்பு ஏத்துக்காம நம்மாட்ட ஹாயா இருக்கும். ஆனா இந்த காலம் எப்படி எடுத்தோ, இந்த வார்த்தக்கியத்துல இருக்கிறவா ரொம்ப முதியோர், அவளுக்குதான் ரொம்ப பாரம் அதிகமாயிடுச்சு. பேரன் பேத்திகளை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அவளுக்கு தான் அதிகமா போயிடுச்சு. காரணம் என்னன்னா, ஆம்பியா பொண்ணோட 2 பேரும் உத்தியோகத்து போறான். காத்தாலையும் சாயங்காலம்லாம் அம்மா நீ பாத்துக்கோமா, அப்பா நீ பாத்துக்கோப்பா, உங்களுக்கு என்ன காரியம், வேலை வெட்டி இல்லையே அப்படின்னு. அவளுக்கு முதல்ல சின்ன வயசுலயும் கஷ்டப்பட்டா, மறுபடியும் அந்த லாஸ்ட் அந்த வயசுல கூட கஷ்டப்படணுமா. அதனால பெரியவா பல பேர் காசிகள்லாம் போயிடுறான். இந்த பக்கம் ஆந்திர பிரதேசலாம் பார்த்துட்டு இருக்கேன், பல பேர் காசிக்கு போயிட்டான். பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணத்தை பண்ணிட்டு அங்கேயே வாசம் பண்ணிட்டு அப்படியே போல வச்சுட்டு இருக்கா. சரி, அந்த விஷயம் இங்க நமக்கு தேவையில்லை. இந்த முனிவருத்தியை ஆசிரிக்கிறார்கள் ரகுவம்ச மகாராஜாக்கள் அப்படின்னு சொல்லி இந்த திலீப வம்சர்கள்லாம் பண்ணார். இது மாதிரி அஜமகாராஜனுடைய ராஜ்ய பரிபாலனம் ரொம்ப நன்றாக இருக்கின்றது என்று காளிதாசன் இந்த ஸ்லோகங்கள் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார். மறுபடியும் நாம் பார்க்கலாம். ஸ்வஸ்தி.